நானாக பேட்டில்ஃபீல்ட் 6ஐ 4 மணி நேரம் விளையாடினேன். 4 நகரங்கள், 4 மேப்கள், 400 வெடிப்புகள். எல்லாம் முடிந்ததும் என்னுடைய மூளையில் விழுந்த ஒரே வார்த்தை, அது பேட்டில்ஃபீல்ட் தானே? ஆனா அந்த ஒரு வார்த்தை சும்மா ஒரு விளையாட்டு அனுபவத்தை சொல்றது இல்ல, அது ஒரு கேள்வியை எழுப்புது. நாம் எங்கே போகிறோம்? உண்மையில் நாம் எப்படி முன்னேறணும்? ஏனெனில் EA இப்ப முயற்சி பண்றது முன்னே போவதல்ல, பின் செல்லறது. பேட்டில்ஃபீல்ட் 2042ல ஏற்பட்ட பிழைகள், ரசிகர்களின் நம்பிக்கையில் இருந்த துரோகம், இது எல்லாத்தையும் திரும்ப ஈர்க்கிறதுக்கான முயற்சிதான் பேட்டில்ஃபீல்ட் 6. இது ஒரு வீடியோ கேம் இல்ல, இது ஒரு மன்னிப்பு கடிதம். பேட்டில்ஃபீல்ட் 4ஐ பிடித்திருந்தவங்களுக்கு இது ஒரு கனவு மாதிரி தோன்றும். ஸ்குவாட்ஸ், டேங்க்ஸ், பில்டிங்ஸை நொறுக்கிற டிஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் பண்ணிய கிளாஸ் சிஸ்டம், இவை எல்லாமே ஒன்றுதான் சொல்லுது, அந்த குட் ஓல்ட் டேஸை மறந்துடாதீங்க. ஆனா இதுல புதியதா என்ன இருக்கு? கினெஸ்தெட்டிக் காம்பேட். ஒரு புதிய சொல், ஆனால் உண்மையில் அது என்னவென்றே புரியல. கிரவுச் ஸ்கிரிண்ட்ல ஓடுறது, ரோல் பண்ணறது, டீம்மேட்டை டிராக் பண்ணறது நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்ததில்லையா? இது ஒரு சினிமேட்டிக் ஆக்ஷன் ஃபிளிக் மாதிரிதான். அதுக்காக இது கால் ஆஃப் டியூட்டிய சொடுக்கிற மாதிரியா? கூடவே டாக்டிக்கல் டிஸ்ட்ரக்ஷன், இது வேறொரு பஸ்வேர்ட். ஆனால் இதுவும் உண்மையில பேட்டில்ஃபீல்ட் 101 தான். பில்டிங்ஸ் உடைக்கணும், டேங்கோட முழு மேப்பும் பதுங்கி ஓடணும். ஆனா இது புதுசா இருக்கு? இல்ல, இது 2013லயே இருந்தது. நம்ம இப்போ ரீசைக்கிள் பண்றோமா, இல்ல எவல்யூஷனுக்கான ஒரு பாதையா இது? EAவின் பார்வை 100 மில்லியன் பிளேயர்ஸ்க்கு. ஆனா அந்த அளவுக்கு போல்ட் பண்ணணும்னா ரிஸ்க் எடுக்கணும். பேட்டில்ஃபீல்ட் 6 ஒரு ரிஸ்க் இல்ல, இது ஒரு ரீஅஷூரன்ஸ். இதுல நீங்க சேஃப்னு சொல்லுற அளவுக்கு நொஸ்டால்ஜியா இருக்கு. ஆனா அதுவே ஒரு விஷயமா இருக்க முடியுமா என்று? நாளைய கேமரை இது பிடிக்குமா? அதே நேரம் நாம் மறக்கக்கூடாத உண்மை, பேட்டில்ஃபீல்ட் 2042 பல பிழைகள் இருந்தாலும் அது முயற்சி பண்ணுச்சு. பேட்டில்ஃபீல்ட் 6 அது முயற்சி செய்யல, அது சிம்பிளி ஃபேன்ஸை சமாதானப்படுத்துது. ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா, இது ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கிள். இது ஒரு அட்ரினலின் ஃபில்ட் ஸ்குவாட் சென்டர்ட் வார் மூவி. ஆனா இது பிரிடிக்டபிள். அது ஒரு சர்ப்ரைஸா இல்ல, ஒரு ஷாக்கா இல்ல. இது ஒரு நம்பிக்கையா, இல்ல ஒரு டேஜாவூவா? என்னமோ சொல்ல முடியல. நான் இந்த ப்ரீவியூ செஷன்ல இருந்தபோது டேங்க்ஸ் ரோர் பண்ணும், பில்டிங்ஸ் ஃபால் பண்ணும், டீம்மேட்ஸ் ரிவைவ் பண்ற அந்த இன்டென்ஸ் பேட்டில்ஃபீல்டுல ஒரு விஷயம் மட்டும் என் உள்ளத்தை ஊடுருவுச்சு. இந்த இடம் நாம் ஏற்கனவே பார்த்த இடம்தான். அப்படி இருந்தாலும் இது ஒரு ரீஸ்டார்ட் ஆக இருக்கலாமா? ஒரே ஹோப் என்னவென்றால் இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கலாம், ஒரு ரீசெட் பட்டன், ஒரு வாய்ப்பு. ஆனால் அதை உறுதி செய்ய அது மட்டும் போதாது. அது போல்டாக வேண்டிய நேரம் இது. ஃபேன்ஸை மட்டும் இல்ல, நியூ பிளேயர்ஸ், புரோக்கன் ஹார்ட்டட் கேமர்ஸ், ஒரு புதுசா வரக்கூடிய உலகம், எல்லாரையும் எம்ப்ரேஸ் பண்ணணும். இல்லனா இந்த கேம் ஹிஸ்டரியில பேட்டில்ஃபீல்டின் கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் கலெக்ஷன் மாதிரி தான் போயிடும். அந்த கடைசி கட்டத்தில் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க சொல்லறது நொஸ்டால்ஜியாவா இல்ல ஃபியூச்சரா? பேட்டில்ஃபீல்ட் 6 ஒரு பாஸ்டில் சிக்குண்டு போன கிளாசிக் கேம். அதுக்குள்ளிருந்து ஒரு எதிர்காலத்தை கத்தறது. ஆனால் அதற்கான எதிரொலி இன்னும் கேக்குதா? எப், அது பேட்டில்ஃபீல்ட் தானே. ஆனா அந்த வார்த்தை உங்களுக்கு போதுமா? அது உங்களுக்கான பேட்டில்ஃபீல்டா, அல்லது இது ஒரு டேஜாவூவா? இப்போது கேள்வி உங்கள் முன். இந்த கேம் உங்களுக்கு ஒரு நாடக மாதிரி தோணுதா, இல்ல நிஜமான போராட்டமா தோணுதா? உங்க பேட்டில்ஃபீல்ட் நினைவுகளை கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த முறை நான் கேட்கறதில்ல, நான் பார்க்கறேன்.